கரூருக்கு சென்றிருந்த ஒரு 31 வயது மதிக்கத்தக்க இளைஞர் அந்த நெரிசலில் அவர் உயிரை இழந்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த சம்பவம் அவருக்கு தெரிந்த உடனேயே உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் பல மாவட்டங்களிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களை அங்கே அழைத்திருக்கிறார். காவல்துறை அதிகாரிகளை அங்கே வர வைத்திருக்கிறார். அதே போல் அமைச்சர்கள் மற்ற செந்தில் பாலாஜி போன்ற அத்தனை பேரையும் அங்கே இருந்து அவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் உடனடியாக இரவோடு இரவாக அவர் கரூர் வந்து அந்த மருத்துவமனையில் இறந்தவர்கள் அவர்களை எல்லாம் பார்த்துவிட்டு அவருடைய குடும்பங்களுக்கு ஆறுதலை சொல்லியிருக்கிறார்கள். அதோடு நிற்கவில்லை, வேறு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் யோசிக்காத அளவுக்கு ஒரு குடும்பத்திற்கு உடனடியாக 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். போலீஸ் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போதே அவங்க அதை உணர்ந்துட்டாங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்கு பல பேர்த்துக்கு அது தெரியல, ஆனால் போலீஸ் உணர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி நசுங்கிக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களை, பெண்களை போய் உடனே ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை கூட சில பேர் போலீஸ் உள்ளே போய் பிரச்சனை பண்ணாங்க, இப்படி கொண்டு போகிறாங்க. அப்புறம் எப்படி போலீஸ் வேலை செய்ய முடியும்? அங்கே இந்த மாதிரி ஒரு ஆபத்து ஆகுது, நெருக்கடி ஆகுது, அப்படின்னு ஒன்று காப்பாற்றுறாங்க. நீங்கள் ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க, போகும்போது ஒரு பேசஞ்சர் உழுவுறான், அவன் விழ அந்த ஒரு போலீஸ் ஓடி போய் அவர் காப்பாற்றிருக்காரு. அது மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம எதை நல்ல வகையில் எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கிட்டால் தான் எல்லோரும் ஒரு அக்கறையாக வேலை செய்வாங்க. இங்கே செய்யும் போதே போலீஸ் உள்ளே போய் செய்யுதுன்னா அவங்க உயிரையும் பணையம் வச்சு தானே செய்கிறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும்ல. தப்புன்னா எதை வேணாலும் சொல்லி அதை அரசியல் ஆக்கிறதுங்கிறது ஒரு நல்லா இல்லை. ஆனால் அதெல்லாம் இப்போ மறந்துட்டு இந்த 39 குடும்பத்துக்கு நம்ம என்ன காப்பாற்றணும். இன்னும் கொஞ்சம் பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்க அடிபட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் தலைவர் எங்கே வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுங்க, நான் அரசாங்கம் அதுக்கு பணம் கொடுப்போம். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, எங்கே வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க, அதுக்கு உண்டான செலவு பூரா கவர்மெண்ட் பார்த்துக்குன்னு சொல்லிட்டாங்க. வேறு எந்த கட்சி தலைவரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி உதயம் புறப்பட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்காக எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அமைச்சர்கள் நிறைய பேர் அங்கே சுற்றி இருக்கிறவங்க போயிட்டாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் எங்கள் மாவட்டத்தில் எல்லாம் நடந்ததுனால இங்கேருந்து பார்க்க சொல்லிட்டாங்க.